காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள முத்துக்கொளக்கியம்மன் கோயிலுக்கு புதிதாக கட்டப்பட்ட தேருக்கு தீ வைக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தனராஜ் வழங்க கேட்போம். தனராஜ், வணக்கம். யார் இந்த செயலில் ஈடுபட்டார், எதனால? மேலும் போராட்டம் தொடர்பான கள விவரங்களையும் பதிவு பண்ணலாம் தனராஜ். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகாவிற்குட்பட்ட புத்தகரம் கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஸ்ரீ முத்து கொளக்கி அம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோவிலே கடந்த ஆடி மாதத்தில இந்த அம்மனானது தேர் திருவிழா நடைபெறும். இந்த தேர் திருவிழாவானது அந்த ஊரில் உள்ள பகுதியில் சுற்றி வரும். இந்த நிலையிலே கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேர் திருவிழா நடைபெறாமல் இருந்தது. குறிப்பாக அந்த தேர் பழைமையான தேர் சேதமடைந்த நிலையில தேர் திருவிழா நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து தங்கள் கோவிலுக்கு தேர் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 28 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் ஊர் மக்கள் 22 ரூபாய் வசூல் செய்தும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவில் இந்த புதிய தேரானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தேர் திருப்பணிகள் அனைத்தும் முடிவடைந்து வெள்ளோட்டமானது நடைபெற இருந்த நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரு தரப்பினருக்கிடையே ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அந்த மற்றொரு தரப்பினர் இந்த தங்கள் பகுதிக்கும் இந்த தேர் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பிரச்சனை செய்தனர். இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் மோதல் உருவாகக்கூடிய நிலை ஏற்பட்டதால் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவர் பல்வேறு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில எந்த விதமான இதுவும் ஏற்படவில்லை. அதன் நிலையில இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் செல்வராஜ் என்பவர் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். தங்கள் பகுதிக்கு தேர் வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இதன் காரணமாக நீதிபதிகள் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று தற்போது தேர் திருவிழா நடைபெற முடிவு செய்துள்ள நீதிகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வரும் 15ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. இந்த நிலையில தற்போது இந்த தேர் திருவிழா நடைபெறக்கூடிய நிலையில அந்த தேரானது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் அருகிலேயே தார்பாய் போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் அந்த தேரை தீ வைத்து எரிக்க முயன்றுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக திடீரென இந்த மழை வந்த காரணத்துக்காக அந்த தேரின் மேலில் போர்த்தப்பட்டிருந்த தார்பாய் மட்டும் எரிந்த நிலையில தேர் அதிர்ஷ்டவசமாக அந்த தேர் முழுவதும் சேதமடையாமல் எந்தவித சேதமும் அடையாமல் தப்பியது. இந்த நிலையில இன்று காலை அந்த பகுதிக்கு சென்ற கிராம மக்கள் தங்களுடைய தேர் எரிந்த நிலையில இருப்பதை பார்த்து உடனடியாக அனைவரும் ஒன்று கூடி புத்தகரம் கிராமத்தில் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து அந்த பகுதிக்கு வாலாஜாபாத் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், காஞ்சிபுரம் வாலாஜாபாத் தாசில்தார் மற்றும் டிஎஸ்பி, காஞ்சிபுரம் டிஎஸ்பி உள்ளிட்டோர் அந்த கிராம மக்களும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த தீ வைத்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், தேடி பிடித்து கண்டுபிடிக்கப்படும் என்ற உறுதியளித்தின் பேரில் தற்போது அந்த கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலந்து சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த பகுதியில் இந்த தேர் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசாரும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பணியில் தேருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தனராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.